தாபா ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது வந்து மஸ்ட் ட்ரைனே சொல்வேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த கிரேவி. ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு ஒரு 250 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1½ ஸ்பூன் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு 1½ ஸ்பூன் போல் சில்லி பவுடர், ஒரு 1½ ஸ்பூன் போல் காஷ்மீர் சில்லி பவுடர், இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கோரியாண்டர் பவுடர் வந்து தனியாக எந்த இதுவும் ஆட் பண்ணாமல் வெறும் கோரியாண்டர் பவுடர் ஒரு அரை ஸ்பூன், அது கூட கசூரி மேத்தியும் சேர்த்திக்கணும். ஸோ இது எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக 1½ ஸ்பூன் போல் பெப்பர் பவுடர், பிளாக் பெப்பர் பவுடரும் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ வந்துட்டு கேர்டு வந்துச்சுன்னா கேர்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் வந்து இதை மேரினேட் பண்ணி வச்சுடணும். ஸோ இப்போ உங்கள் கூட நான் ஒரு குட் நியூஸ் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நம்மளோட சேனல் 2000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அச்சீவ்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எப்படின்னா எனக்கு வந்து இந்த 2000 பேர் வந்து என்னோடய ஃபேமிலி ஆகியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்கும் போதே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு ஆல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு ஸ்பூன் போல் ஜீரகம், ஒரு ஸ்பூன் போல் பெருஞ்சீரகம், அது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், காஷ்மீர் சில்லி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நான் வந்து மிக்சர் ஜாரில் வந்து கோஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், தக்காளிலாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் முதல்ல வந்துட்டு நம்ம ஆனியன் ஆட் பண்ணி அது ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வரும்போதே நம்ம வந்து இந்த பட்டை ஏலக்காய்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஒரு ஸ்பூன் போல் இந்த வெங்காயத்தோடய சேர்த்து போட்டு ஆட் பண்ணோன்னா அதோட டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அப்படி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லாஸ்ட்டாக சேர்க்குறது, நடுவில் சேர்க்குறது அப்படிலாம் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் இந்த வெங்காயம் வதங்கும் போதே சேர்த்து வதக்கணுன்னா செம்ம சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கூட நான் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த 2 தக்காளியை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு மூடி வச்சாச்சு. ஸோ இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாமா? நம்மளோட சேனல் 2000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகி கிட்டத்தட்ட 2 நாள் ஆயிடுச்சு. அதுலேருந்து என்னால் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு வந்து எப்படியாவது போஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே தான் இருந்தேன். நான் ரொம்ப நாள் என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே தான் இருந்தாங்க. ஸோ அந்த டைம்லாம் வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அப்போது நான் ஒரு வீடியோவில் பார்க்கும்போது அந்த சிஸ்டர் தான் வந்து சொல்லியிருந்தாங்க, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம 500 சப்ஸ்கிரைபர்னு நினைக்கிறோம், 1000 சப்ஸ்கிரைபர்னு நினைக்கிறோம், அந்த 1000 பேர் நம்ம கண் முன்னாடி வந்து நின்னாங்கன்னா எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ அப்படி நினைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்தே எனக்கு வந்து எப்படின்னா என்னோட ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு ஸ்பெஷல் தான். இன்றைக்கி வந்து 2000 சப்ஸ்கிரைபருங்கும் போது என் முன்னாடி அந்த 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் நின்றா என்னோடய ஃபீல் எப்படி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தான் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் எனக்கு. ஸோ சூப்பரான தாபா ஸ்டைல் வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.